முறுக்கின மீசையோடி திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்கிறாரு. அந்த பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு. அரசாங்கத்துக்கு எதிராக என்ன சொல்றாரு? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட போராட்டம் நியாயமானது. அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுக்க வேண்டும். யாரு? கவர்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது என்னோட தனிப்பட்ட நிலைப்பாடு மட்டும் கிடையாது, எங்களோட கட்சியான விசிகாவின் நிலைப்பாடும் இதுதான் அப்படின்னு உறுதியா சொன்னாரு திருமாவளவன். தனியார்மயப்படுத்துவதை அரசு கைவிட வேண்டும். ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில், நகராட்சிகளில், பேரூராட்சிகளில், ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும். அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. திருமாவளவனோட இந்த பிரஸ் மீட்டை கேட்ட உடனே சிறுத்தைங்க எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு துள்ளி குதிச்சாங்க. அவங்க துள்ளி குதிக்கிறதுல 100% நியாயமும் இருந்துச்சு. ஏன்னா உண்மையின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் திருமாவளவன் செயல்படுறாரு அப்படிங்கிறது தான் அவங்களோட உற்சாகத்துக்கு காரணம். ஆனா இதே திருமாவளவன் அவர்கள் சில நாட்கள்லயே அவரோட நிலைப்பாடை அப்படியே மாத்துறாரு. லைட்டா எல்லாம் மாத்தல, டைரக்டா அந்தர்பல்ட்டியே அடிக்கிறாரு. இப்ப அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்குது அப்படின்னா, அந்த போராட்டக்காரர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு அவரோட அரசியல் நிலைப்பாடை பக்காவா மாத்தி அமைச்சிருக்கிறாரு திருமாவளவன். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். அரசு ஊழியர்கள் ஆக்குங்கள், பணி நிரந்தரம் செய்யுங்கள். ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து, பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம் வலுவாக சொல்ல. சரி, ஒரு அரசியல்வாதி அவரோட நிலைப்பாட்டுல சின்னதா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஆனா சின்னதா ஒரு மாற்றம் இல்லாம அந்தர்பல்ட்டி யாராவது அடிப்பாங்களா? அப்படி ஒரு அந்தர்பல்ட்டியை திருமாவளவன் அடிச்சதுனால தான் நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஆனா சிறுத்தைகள் யாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருப்பதாக தெரியல. ஏன்னா முதல்ல பணி நிரந்தரம் கட்டாயம் தேவை அப்படின்னு திருமாவளவன் கூறிய போது சிறுத்தைங்க எல்லாம் ஆஹா ஓஹோன்னு ஃபயர் விட்டாங்க. இப்போ பணி நிரந்தரம் வேண்டாம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லும் போதும் அதே சிறுத்தைகள் மறுபடியும் ஃபயர் தான் விட்டுட்டு இருக்காங்க. எது சொன்னாலும் ஃபயர் விடுவீங்கன்னா நீங்க கரெக்டான தலைமை கீழே தான் இருக்கீங்களா, சரியான பாதையில தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொண்ட வேண்டிய நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாவே தெரியுது. தமிழ்நாட்டு பொதுமக்கள் இடத்துல திருமாவளவனோட நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு ஒரு விமர்சனம் பரவலா பரவிட்டு இருக்கு. அந்த விமர்சனத்துல 100% நியாயம் இருக்கதா தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு போங்க. திருமாவளவனின் இந்த அந்தர்பல்ட்டி தமிழ்நாடு முழுக்க தெரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். நீங்களும் நம்புறீங்க? இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.